இப்பொழுது முஸ்லிம் அல்லாத சகோதரி கேள்வியை கேட்கலாம். நீங்க என்னோட கேள்விக்கு கொடுத்த பதில் என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சுது. ஆனா எனக்கு இன்னும் ஒரு விஷயத்த நீங்க தெளிவுபடுத்தணும். அதாவது முற்காலத்துல ஆண்கள் தான் போர்க்களத்துக்கு போகணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஆண்களால தான் வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. எதிர்காலத்துல இன்னும் மாற வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துல பெண்கள் போர்க்களத்துக்கு கூட போகலாம். இப்பவே பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. பெண்களும் இப்போ ஆண்களுக்கு இணையா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருத்தனுக்கு ஒருத்தின்றதுதான் சரியா இருக்க முடியும். ஏன்னா மதம்ங்கிறது மனித சமுதாயத்துக்கு மட்டும்தான், கடவுளுக்கு இல்ல. இதுதான் என்னோட கேள்வி. நல்ல கேள்வி. அந்த காலத்தில் போர் காரணமாக நிறைய ஆண்கள் இறந்தார்கள், நான் ஏற்கிறேன். இன்று அந்த அளவு போர் நடப்பதில்லை. ஆனால் இன்றும் கூட சகோதரி, போரில் அதிக ஆண்கள் தான் இருக்கிறார்கள். கல்ஃப் போரில் அதிக ஆண்கள் இறந்தார்கள். ஆப்கானிஸ்தான் போரிலும் ஆண்கள் தான் இறந்தார்கள். வியட்நாம் போரிலும் அதிக ஆண்கள் தான் இறந்தார்கள். ஆனால் அந்த காலத்தை விட குறைவாக இறந்திருப்பார்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இன்று நாம் கணக்கெடுத்து பார்த்தோமேயானால் அதிக அளவு புகைப்பிடித்து இறப்பது பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம். குடிப்பழக்கத்தினால் இறப்பது பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம். விபத்து பெண்களை விட ஆண்கள் அதிகம். நான் நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது பெண்களும் போருக்கு செல்கிறார்கள். அமெரிக்காவில், யுஎஸ்ஏவில் அங்கு நான் இருந்த பொழுது ஒரு பெண்கள் பிரிவை ஏற்படுத்தினார்கள். பெண்கள் சென்று அதிக அளவில் அங்கு ராணுவத்தில் சேர்ந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, அந்த நேரத்தில் இருந்த அமெரிக்க அதிபர் அது பில் கிளின்டன் தான். அவர் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க நேர்ந்தது. ஏன் தெரியுமா? 96 பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் மேலதிகாரிகளால். அவர் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார். அங்கு ராணுவத்தில் சேரும் அதிக அளவு பெண்கள் மேலதிகாரிகளால் கற்பழிக்கப்படுகிறார்கள். தோளோடு தோள் சேர்ந்து போருக்கு சென்றால் என்ன நடக்கும்? இது உண்மையான புள்ளி விவரம். அமெரிக்காவில் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிரச்சனை எனக்கு புரிகிறது. உங்கள் கேள்வியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு புள்ளி விவரம் தெரியாத காரணத்தால் நீங்கள் அப்பாவித்தனமாக கேட்கிறீர்கள். பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். அமெரிக்காவில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவின் சட்டத்துறையால் 96 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு நாளும் 2713 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். 32 நொடிகளுக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார். நாம் இந்த அரங்கத்தில் கடந்த 3 மணி நேரமாக இருக்கிறோம். இந்த நேரத்திற்குள் 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருப்பார்கள். ஏன்? பெண்கள் வேலைக்கு செல்வதை இஸ்லாம் எதிர்க்கவில்லை, நிச்சயமாக எதிர்க்கவில்லை. ஆனால் குடும்பத்தை வழிநடத்துவது ஒரு ஆணின் முக்கிய கடமை. அவர்கள் வேலை செய்யலாம், ஆனால் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்களுடன் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பாடுவது, ஆடுவது இதெல்லாம் தவறு. வேலைக்கு செல்லலாம் சகோதரி, ஆனால் மரியாதை இல்லாத வேலைகளை செய்தால் உங்கள் மானத்தையும் மரியாதையையும் இழக்க வாய்ப்பு இருக்கிறது. வேறு ஏதாவது கேட்க வேண்டுமா? நான் இங்க பெண்களோட புதிய வேலைகள் பத்தி தாழ்த்தி பேசல. பெண்களோட புதுமையான வேலைகள், உதாரணத்துக்கு கார் ஓட்டுறது. அதாவது இந்த உலகத்துல நாளுக்கு நாள் பெண் ஓட்டுநர்கள் அதிகரிச்சுட்டு வராங்க. இப்படியே நாளுக்கு நாள் பெண் ஓட்டுநர்கள் அதிகரிச்சுட்டு வர சமயத்துல இந்த காரணத்தினால பெரும்பாலான பெண்கள் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இந்த மாதிரியான சமயத்துல மத கோட்பாட்டின்படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பதை நாம ஏத்துக்கலாம். இந்த மதத்தை பத்தி மட்டும் நான் இங்க பேசல. எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும், காலங்கள் மாற மாற அதனோட மத கோட்பாட்டுகளை மாத்திக்கிறது சரியா? மிகவும் நல்ல கேள்வி. காலங்கள் மாற மாற மத கோட்பாட்டை மாற்றிக்கொள்ளலாமா என்று கேட்டார். மத கோட்பாடு பரிபூர்ணமாக இல்லை என்றால் அங்கு மாறுதல் தேவைப்படுகிறது. மத கோட்பாடு தெளிவாக இருந்தால் மாறுதல் தேவையில்லை. மத கோட்பாட்டில் பிரச்சனை இருந்தால் மாறுதல் தேவை. அதனால் தான் குரானில் ஏதாவது ஒரு குறையை காட்டுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் கற்பனை செய்யுங்கள் என்று சொல்கிறீர்கள். ஒருவேளை 100 ஆண்டுகளுக்கு பிறகு பெண்கள் அதிக அளவு கார் ஓட்டினால், ஒருவேளை அதிக அளவு இறந்தால், ஒருவேளை பெண்கள் எண்ணிக்கை குறைந்தால், ஒருவேளை சகோதரி, நம்மை படைத்த இறைவனுக்கு எதிர்காலம் தெரியும், உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. அவனுக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியும். ஒரு மனைவிக்கு மேல் மணந்து கொள்ள அனுமதி அளித்தான், ஆனால் நிர்பந்திக்கவில்லை. உங்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டாலும், அதாவது பெண்களின் எண்ணிக்கை சமமாக வந்துவிடும் என்ற கருத்தை ஒரு முஸ்லிம் ஒரு மனைவிக்கு மேல் மணக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டாயப்படுத்தவில்லை. எனக்கு ஒரு மனைவிதான் சகோதரி, எனக்கு ஒரு மனைவிதான். நான் அவருடன் சந்தோஷமாக இருக்கிறேன். இன்னொரு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் எனக்கு இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேறொருவர் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. வேண்டும் என்றால் செய்து கொள்ளுங்கள், வேண்டாம் என்றால் விட்டு விடுங்கள். ஆனால் செய்து கொண்டால் இருவரையும் சமமாக நடத்த வேண்டும். ஆகவே சகோதரி, நம்மை படைத்த எல்லாம் வல்ல இறைவனானவனுக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியும். மருத்துவர் சைனைட் சாப்பிடாதே என்கிறார். ஆனால் கற்பனையில் சைனைட் என்னை ஒன்றும் செய்யாது என்று சாப்பிட்டால் மருத்துவருக்கு தெரியும். ஆனால் மருத்துவரும் ஒரு மனிதர் தான், அவர் தவறு செய்யக்கூடும். எல்லாம் வல்ல இறைவன் மிகப்பெரிய மருத்துவன், எல்லாரையும் விட பெரிய மருத்துவர். நமக்கு என்ன தேவை என்று அவனுக்கு தெரியும். ஆகவே ஏதாவது குறை இருந்தால் இப்பொழுதே காட்டுங்கள் என்றேன். நாளை கற்பனையில் ஏதாவது நடந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுபடியும் என்னை வந்து கேளுங்கள், நான் பதிலளிக்கிறேன். பின் வரிசையில் இருக்கும் சகோதரரை